ஐயோ ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலட்டி. எட்டி ஈஸியாக சொல்லிவிட்டு எப்படி சிரிச்சுட்டு நிற்கிறா பாருங்க சையா மாடு. எட்டியா எங்கடி அவள் இருக்கிற அவளை தேடு கட்டி. எட்டி என்னடி பண்ணுறது, அவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் விளங்கல. எட்டி 6 10-15 லட்சத்தை க்ளோஸ் பண்ணிட்டாளட்டி. அவளுக்கு நான் மாப்பிள்ளை என்ன மாதிரி கணக்கில் தேடணும், எப்படாப்பட்ட கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த ஊர் உலகத்தில் பண்ணாத அளவுக்கு இந்த புதுக்கோட்டையில் நம்ம பிள்ளைய நல்லா கட்டி வைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இவன் எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறாளா, இவன் வேலை செய்ய வந்தாளா, சம்பாதிச்சு எல்லாருக்கும் செய்ய வந்தாலான்னு தெரியலேட்டி. ஏட்டி ஒரு பக்கம் அப்பங்காரன் செய்யறான், ஒரு பக்கம் அவள் ஆயாக்காரி செய்யறா, ஒரு பக்கம் இவ செய்யறாளே. என் குடும்பத்தை நிலைநிறுத்துறதுக்கு யாரும் இல்லையா? சீக்கிரம் இந்த லூசு மாட கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டி. எட்டி எனக்கு வயிற்றுச்சலா இருக்கட்டி. எட்டி வாங்கட்டி போவான். எட்டி இங்கே என்ன பைத்தியம் மண்டை வெடிச்சிட மாட்டேங்கிட்டி. பைத்தியம் பிடிக்கிட்டு எனக்கு. ஐயோ என்ன வாங்கி கொடுத்துருப்பான்னு தெரியலையே. என்ன வாங்கி கொடுத்தான்னு தெரியலையே. என்ன வாங்கி கொடுத்துருப்பா. ஐயோ எல்லாம் இந்த ஊர் உலகத்தில் விற்கிறதே வெறும் காசு அதிகமான பொருளாக தான் இருக்குது. ஒரு புடவை தூக்கி பார்த்தா அந்த புடவை 10,000 20,000. நம்ம ஊர்லலாம் 10 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு புடவை இருக்குது. இனிமேல் இங்கே தான் வந்து புடவை கேட்பாலும் இந்த மாடவும் நகனட்டு எடுத்துக்கிட்டாளா என்ன எது கேட்டாலும் தெரியலையே. இவனும் பெரிய வாரி வளர்க்குற வள்ளலுமே ஓடுறப்பா. கிறுக்கு மாடு எல்லாம் நான் பெற்று வச்சதெல்லாம் கிறுக்கு காய்வலாக தான் இருக்கிறாள். என்னத்தை பண்ணுறது. இந்த சூழி கூடவே இருந்தாலும் ஒரு அளவுக்கு மிரட்டி வைப்பா. எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. அம்மா எனக்கு பைத்தியம் பிடிக்கிட்டு வாங்கட்டி போவோம். ஐயா அக்காவுக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்சிச்சா என்னன்னு தெரியலையே. என்னட்டி எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு கிடக்குதா என்னன்னு தெரியல. வாய் வர திறக்க மாட்டேங்குது, வாயிலேருந்து ஒரு வார்த்தையும் வர மாட்டேங்குது. ஆக்ஷன் மட்டும் பயங்கரமாக வருது டீ. என்னடி இது? ஐயோ பைத்தியம் முடிச்சிச்சா என்னன்னு தெரியலையே. எக்கா எந்திரிக்கக்கா. எக்கா தூங்கி நின்றுக்கிட்டே கனவு கண்டுறியா என்னன்னு தெரியலையே. எக்கா எழுப்புறது உனக்கு தெரியுதா என்ன? எக்கா எந்திரிக்கா. எட்டி சையா மாட உன்னைய சொல்லி என்னடி சொல்கிறது உன்னையே நான். எட்டி இந்த நேரத்தில் யாட்டி இந்த அக்கா கிட்ட இந்த கதையை சொன்ன. ஏற்கனவே இந்த அக்கா வெறி பிடிச்சி நிற்குது நாத்தனாரோ மேலே. ஏற்கனவே அவ்வளோவும் பயங்கர வெறி பிடிச்சி சுற்றுறாளுவோ இந்த அக்கா மேலே. ஏண்டி தேவையில்லாத கதையை இழுத்து விட்ட. என்னமோ வாங்கி கொடுத்து தொலைஞ்சிட்றான்னு விட வேண்டி தானே. அதை போய் அம்மா லட்சணமாக அந்த அக்கா கிட்ட சொல்லி வச்சு என்னமோ மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு கிடக்குத. வாயும் வெளில வர மாட்டேது. ஒரு வேளை இவன் ஆத்திரக்காரியை போய் ஏதாவது கோயில் இந்த ஊர் கோயிலில் போய் சொல்லி மந்திரிச்சு விட்டாலுல என்னன்னு தெரியல. வாயே திறக்க மாட்டேங்குது. எக்கா எந்திரிக்கா. எக்கா எனக்கா என்னமோ பேசுகிற காதில் விட மாட்டேங்குதாக்கா எங்களுக்கு. ஏக்கா என்னக்கா ஆச்சு உனக்கு? யாருக்கா என்னக்கா செஞ்சுது? எக்கா சொல்லுக்கா. என்னமோ புலம்புற என்னமோ வார்த்தை மட்டும் வெளில வர மாட்டேங்குதா? எட்டி அப்போ நான் என்ன பேசுறது சுத்தமாக கேட்கலட்டி. ஐயோ எவ்வளோ எனக்கு மையம் மந்திரம் செஞ்சு விட்டாளா. எட்டி வெளியூருக்கு வந்ததுமே இம்மா மேலே பார்த்துக்கிறாள். எவ எந்த சுருக்கில் போய் பண்ணாலும் தெரியலையே. எட்டி எம்மா நேரம் பேசுறது ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு கேட்கலையா? எம்மா நேரம் மூச்சு அடிச்சுக்கிட்டு நான் வீட்டில் கத்துற என்னட்டி இவ காதில் உழுவுலன்றாள். எம்மா கதை புலம்பி தள்ளிட்டேன் டி. எவட்டி இந்த வேலையை பார்த்தது யாட்டி அவன் வாயிலேருந்து ஒரு நிமிஷம் கூட வார்த்தையை வரலட்டி சுத்தமாக சொல்லி. எட்டி 1 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. எட்டி என்னடி சொல்கிறீங்க? என்னடி காதில் உழுன்னு சொல்கிறீங்களா? எட்டி இம்மா நேரம் பேசிட்டு கிடக்கும் புலம்பிட்டு கிடக்கா. என்னட்டி இப்படி பேசுறாள் இவ்வளோ வர எவ பார்த்த வேலையா இருக்கும். எட்டி என்ன நகர் வந்து இந்த வேலையை பார்த்துருப்பாளுவா. என் மவகிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கு எதாவது கோயில் இந்த ஊரில் தான் கோயிலெல்லாம் மை மந்திரம் வைக்கிறது தான் ஈஸியாக பிடிச்ச. ஈஸியாக கொண்டு போய் என்ன வச்சுட்டாள் ஓபட கட்டி. எனக்கு எட்டி என்ன வாய் விட மாட்டாளோட்டி இந்த நாட்டில் கறிவா. என்ன பண்ணி தொலைச்சாலும் தெரியலையே. ஐயோ என் தள்ள சாம்பளை இவங்களை தடவி விட்டாளா. சாம்பளெல்லாம் தடவி விட்டா இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது டீ. நான் கடைசி வரைக்கும் பைத்தியக்காரி மாதிரி சுத்த வேண்டியதானா? எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியா டீ. என் மாமியை இவ்வளோ கூப்பிடாத நான் அப்பயே சொன்ன டீ. இவ்வளோ கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன குடியை எடுத்து விட்டாளோ டீ. எட்டி போய் என் மவக்காரி என்ன நிலமில் இருக்கிறாளோ அவன் மண்டையை மயக்கி கூட்டு போயிருக்காளோ டீ. அவனை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காத போக மாட்டாளா. எட்டி உண்மை நேரம் கத்துன காதலே உள்ளன்றீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல டீ. ஐயோ திரும்பவும் அக்கா என்னமோ பேசுத காதலே உழுவுலையே. ஐயோ கடவுளே. எட்டி சையா நீ சொன்னதில் அக்காவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுடி. பேச்சு மூச்சு வரலட்டி ஆட்டி. ஐயோ நம்ம இப்போ என்னத்தடி சொல்கிறது? அவள் புருஷனுக்கு என்னட்டி நம்ம பதில் சொல்கிறது? நம்ம 4 பேரும் தனியாக கிளம்பி வச்சது பெரிய பாவமாக போச்சா. அட கடவுளே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எல்லாம் இந்த செய்ய மாட்டால வந்துருச்சு. எட்டி மனோ எப்படியாவது அழுது அந்த அக்காவை பேச வச்சிருப்பட்டி. எட்டி பேசுடி. நீ பேசி உன்னோட இதில் எமோஷனில் அந்த அக்காவும் அழுதுகிட்டு 2 பேரும் பேசுவீங்கிட்டு சேத்த பேசுட்டி. எட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வர பைத்தியம் மாதிரி உளறேனே இடமா. எட்டி மனோ சேத்த பேசுடி. ஏட்டி சையா போய் இந்த சையா நீ வச்சு என்னமோ உளறனே. எட்டி அந்த சூழி இருக்கிறாள் சூழி அவளையாவது போய் இழுத்துக்கிட்டு வாடி. இவ்வளோ பேச சொல்லுவோம் இந்த அக்காவை. ஒன்றும் முடியலையே. நம்ம பேசுறது சுத்தமாக கேட்காத என்னமோ இவ்வளோ உளறிக்கிட்டே கிடக்கிறாள். நம்ம பேசுறது என்னத்துக்கு காதல் ஊழன்னு தெரியலையே. அப்பாடி நானும் பயந்தே போயிட்டேன். ஆனா சிரிப்பா வந்தது பாரு. எட்டி இப்ப பேசுது பாருட்டி அக்கா. என்னமோ பேசிவிட்டா இந்த சொல்லி மாடு. செத்த நேரத்துல கொலை நடுக்க வச்சுட்டக்கா நீ. என்னாலன்னு சொல்லிவிட்டாளா இந்த சொல்லி மாடு. எக்கா பெரிய சந்தோஷமா இருக்குக்கா எனக்கு. உனக்கு குரல் வந்தது தான் பெரிய சந்தோஷம். வாக்கா போவான்.
அது போடி இவட நான் இம்மா நேரம் பேசுனது புலம்புனது எல்லாம் வீணா போச்சே. எட்டி கிறுக்கோலாம் அங்க என் மாவக்காரிய நாத்தனார்களுக்கு அம்மா செய்யறாள் நான் வருத்தத்தில் என்ன நம்ம பேசிவிட்டேன். உங்க காதல ஊழியா ஐயோ கடவுளை கடவுளை ஏட்டி வாடி போய் அவ்வளோ கண்டுபிடிப்போம் எங்க இருக்கிறாளோ எந்த கடையில் இருக்கிறாலும் தெரியல, எந்த நகை கடையில் எந்த புடவை கடையில் எந்த செருப்பு கடையில் நிற்கிறாளோ தெரியலையா. என் மாவக்காரிக்கு நான் என்ன நம்ம செய்யணும்னு நினைச்சேன். இந்த கிறுக்கு செக்காலத்தை சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ இழுத்துக்கிட்டு போட்டாளவள. ஐயோ கடவுளை நான் என்னத்தை செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியுது தொலைய மாட்டேங்குது. செக்கா நீ வர கிறுக்கு சக்காலத்தின்னு சொல்லிட்டு கலக்க நாத்தனாரோல அது வேற. அதெல்லாம் மீனிங் எங்கெங்கேயோ போகுது பார்த்துக்க. சும்மா பைத்தியக்காரி மாரி கணக்கில் பேசிக்கிட்டு கிடக்காத. இதை மட்டும் அவ்வளோ காதில் வாங்கினாலுவோ நம்ம அவ்வளோ சொல்ல தேவை. நம்ம புருஷனுக்கு நீங்கள் டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அவனுள்ளே கொடுத்துருவானோ பார்த்துக்க. என்னமோ ஒழுங்கு அக்கா தங்கச்சிவோ மாதிரி என்னமோ அடுத்தவன் வீட்டு புள்ளியோ சம்பாதிக்குதுன்னு கூட்டுக்கிட்டு நைஸாக கிளம்பிட்டாளோ. நகை கடை கண்ட இடத்துக்கு, செருப்பு கடை கண்ட இடத்துக்கு, புடவை கடை கண்ட இடத்துக்கு. இதெல்லாம் பொழப்பா இவளுக்கு. ஏக்கா வாக்கா நீ சோர்ந்து போவாத, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு எவ்வளோ இருந்தாலும் லெஃப்ட் அண்ட் ரைட் நான் வாங்கிக்கிறேன். சும்மா 100 இருந்தாலும் ஒருத்தைய ஏமாற்றி அபகரிக்கிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது தெரியுமா. இதெல்லாம் என்ன பொழப்பா இது. வாக்கா போவா எங்கே இருக்கிறாள் வர தெரியலையே. தேடிக்கிட்டு தான் அலையும் இருக்கு. சரி வாட்டி போவோம். அக்கா தான் நார்மல் ஆயிடுச்சு. நீ என்னத்துக்கு இன்னும் முறைச்சிக்கிட்டே நிற்கிற. என்னை கடா மாடு முறைக்கிற மாதிரி எருமா மாடு. ஒன்று சொல்லணும் உன்னை. உன் கன்னத்துல 4 அறை விட்டா சரியாயிடும் பைத்தியக்காரி. சரி போடி சும்மா திட்டாத. சும்மா சூப்பராக இருக்கு. இதெல்லாம் சுற்றி பார்க்க வந்தவளோ இதை காட்டினதே பெரிய விஷயம். இதில் வேற இந்த அக்கா விட்டு பணத்தெல்லாம் அழிக்கிறாளோ ஒரு நாத்தனாக்காரி. இவ்வளோ என்னத்தான் பண்ணுறதுல தெரியலையே. தேடிக்கிட்டு கிடக்கலாம் காலையிலேருந்து. காலு கையெல்லாம் நோவுத்து. எக்கா வாக்கா போய் பார்ப்போம். இந்த பக்கம் தான் எங்கேயாவது போயிருப்பாளுவோ. காரிங்க என்னத்த சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னம்மா காலையில இருந்து இங்க இழுத்துட்டு வந்து விட்டுவிட்டு இதுக்கு வாசலும் தெரியல, முடிவும் தெரியல, ஒன்றும் தெரியல. எல்லா பெங்க பார்த்தாலும் ஒன்று பின்னாடி ஒன்று போய்கிட்டே இருக்குதா. இந்த வழியும் தெரியல, ஒரு கரமாந்திரமும் தெரியல. இத்தனை நேரம் அவ்வளோ மொத்த சொத்தையும் அழிச்சிருப்பாளுவோ. என் மாவ சம்பாரிச்ச காசு மொத்தத்தையும் அப்பங்கிட்ட வாங்கி கூட செலவு பண்ணிருப்பாளுவோ. என்னத்த பண்றதுன்னு தெரியல. இதுக்குள்ள பூந்துக்கிட்டு இது நல்லா இருக்குதுன்னு இவ்வளோ 2 பேர் சிரிச்சுட்டு கிடக்காளுவா. நம்மள இழுத்துட்டு வந்து விட்டுக்கிட்டு அங்கே போகுது என் உயிர். அட கடவுளை அட்டிச்சாயா என்னடி உனக்கு சொல்றது புரியல. அட்டி உனக்கு 2 பேரும் 3 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா. எட்டி அங்கே என் உயிரே போகுதுட்டி. எட்டி அங்கே என் மாவக்காரி மொத்த பணத்தையும் செலவு பண்றாட்டி எனக்கு தெரியுதுட்டி. மனசுக்குள்ளேயே தெரியுதுட்டி. ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போறதா இருந்தால் எனக்கு முன்னுக்கூட்டியே தெரிஞ்சிடும் பார்த்துக்க. காலையிலேருந்து என் மனசு பக்குன்னு அடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரொம்ப ஹை பீட்டில் இருக்குது. என்னத்தை சொல்றதுனே தெரியலையம்மா. எட்டி வாங்கட்டி பார்த்து ரசிச்சது போதும். நாளைக்கு கூட வந்துக்கலாம். இல்லை அவ்வளோ கண்டுபிடிச்சு அவ்வளோ என்ன பண்றாளுன்னு சங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு கூட வந்துடலாம். டி எட்டி சாயா எட்டி கிறுக்கச்சி சொல்றது கேட்குதா கேட்கலையா. எக்கா வேணுக்குனாக்கா இதை பார்க்க வந்தான். என்னமோ வழி தெரியாத தவறி இது உள்ளார வந்துட்டோம். பாறை எம்மம்மா மீனுவ போகுதுன்னு. கடலுக்கு அடியிலெல்லாம் போக முடியுமா நம்மளால? கடலுக்கு அடியிலே சிங்கப்பூரில் ரோட்டை போட்டு வச்சு அதில் பூங்கா மாரி கட்டி வச்சு நம்மளை இத்தனை பேரை காட்டுறாங்க. இதெல்லாம் சொர்க்கம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்குமா சொல்லு பார்ப்போம். என்னமோ வந்ததும் வந்துவிட்டோம். இதை பார்க்காத போகிறதான். கதையை கேளுங்க நீங்களே. என்னத்தை சொல்கிறதே தெரியல. இந்த மீனை நம்ம எத்தனை நாள் சமைச்சிருப்போம். எம்மோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இதெல்லாம் நமக்கு நம்ம ஊரில் போனால் கிடைக்குமா சொல்லு பார்ப்போம். பைத்திய மாட்டம் புலம்பிக்கிட்டே கிடக்காதக்கா. வெளில போகிறதுக்கு தான் வழி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் எம்ம தூரம் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இனிமே தான் வரும். வா போவோம். கேட்டு நாங்களும் எம்ம நேரமா பாவம் அக்கா வருத்தப்பட்டு கிடக்குதுன்னு வழியை காட்டடினா என்னமோ உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு எல்லா இடத்துக்கும் இழுத்துக்கிட்டு வந்து சுற்றிக்கிட்டு நிற்கிறியே. இதுலேயே போச்சு பாரு அரை பகலு. எட்டி உனக்கு என்ன தான் செய்யறதுன்னு தெரியலட்டி. ஆத்திர கிளம்புது. சி என்னத்து வாயில் வறுத்து பாரு. ஏக்கா இவ சரிப்பட்டு வரமாட்டா. வாக்கா நம்ம போவோம். இவ்வளோ 2 பேரும் வேடிக்கை பக்கம் தான் வந்திருக்காளுவோ. நம்ம மனசில் என்ன ஓடுது என்ன கவலையில் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்காம இவ பட்டிலே சுற்றி பார்த்துக்கிட்டு நிற்கிறா பாரு. எட்டி பைத்தியக்காரி. நீ மட்டும் என்ன பண்ணுறியா? எல்லாம் அவளை கூட சேர்ந்துக்கிட்டு தனியாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்பிலேருந்து நீ தாண்டி நேரத்தை வளர்த்துக்கிட்டு வர. அவளாவது நடந்துக்கிட்டு வரா. எட்டி என்னடி தேவையில்லாத கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு சீக்கிரம் போவோம். எட்டி இங்கே பாருட்டி மனு. எட்டி நம்ம குடும்பம் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்காளோ. நம்ம குடும்பத்தில் உள்ளவளோ நீ என்னமோ நின்றுக்கிட்டு இங்கே மீனை பார்க்குறா. மீனை வாட்டி போவான். எக்க கோச்சிக்காதக்கா. என்னக்கா நீ சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிற? வா போவான். சரி கோச்சிக்காத வா. நல்லா இருக்குன்னு தானே பார்த்துக்கிட்டு நின்றுட்டோம். சரி வா போவோம். அத்தை இந்த இடம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அத்தை? என் கண்ணு நீ எங்கள் வீட்டு மகாலட்சுமி தெரியுமா? எங்களை எல்லாரையும் வாழ வைக்க வந்த தெய்வம். நீ பிறந்ததுக்கு அப்புறம் தாண்டி எங்களுக்கு எல்லா நல்லதும் நடந்துச்சு. ஏட்டி எனக்கு மட்டும் மகன் உன்னை விட பெரிய வயசுல இருந்தான்னா இத்தனை நேரம் நீ உங்கள் ஆயி அப்பா வீட்லையா இருப்ப சொல்லு பாப்போம். இத்தனை நேரம் எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டு பரிசம் போட்டு தாலி கட்டி கூட்டுட்டு போயிருக்க மாட்டான். அம்மா ராசி லக்கில் நீ பிறந்தபடி நீ எம்மோ நல்லது கெட்டது எங்களுக்கு செய்கிற தெரியுமா? எங்கள் அண்ணனை மாரி உன்னெல்லாம் எப்படி டீ பிடிக்காத இருக்கும்? நீ காட்டுற இடத்த எப்படி பிடிக்காம இருக்கும்? இம்மன் செலவு பண்ணி கூட்டிட்டு வந்துருக்கிறியே செல்லம். சரி விடுங்க அத்தை வாங்க போகலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க போய் வாங்கிக்கலாம் அத்தை வாங்க.
இப்படி பேசுறா பாரு அவகிட்ட. எனக்கு தான் 2 பயலுவ இருந்தான். ஒருத்தவன் தாலி கட்டி திருட்டுத்தனமா சிங்கப்பூர்ல வச்சு குடும்பம் நடத்துறான்னு சொல்லிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஒரு பெத்த ஆத்தாப்பனா இருந்துக்கிட்டு எதையும் கண்டுபிடிக்க முடியல எங்களால். அவனும் வெளிநாட்டில் கடத்துக்கிட்டு இந்த சின்ன பயலுக்காவது நம்ம வெளியில பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு எங்க வீட்டுக்காரரு. இவ திடுப்புன்னு என்ன சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்களே, எறும்புக்கெல்லாம் கால் முளைக்கும்னு நான் கனவா கண்டா, அந்த மாரி இவ திடுப்புன்னு பாரிக்கு போய் இம்மா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன் நான் கனவா கண்டா. இல்லைன்னா இவளையே சேர்த்து பேசி என் சின்ன அவனுக்கு கட்டி வச்சிருப்பேன். இவரை வர என் வைத்த எரியிற அளவுக்கு குழப்பறா பாரு குட்டையை. நல்லா குட்டையை குழப்பி மீன் பிடிக்குவா இந்த அலைஞ்சம்மா மாடு. எந்த நேரம் பார்த்து என் தங்காச்சிக்காரிக்கிட்ட சண்டை வர போட்டு தொலைச்சிட்டான். அவள் என்னமோ மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறாள. என்னமோ உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கங்க அத்தனை வர சொல்கிறாள். இது கீதா மாடு அவளுக்கிட்ட. அவன் மட்டும் அத்தை, நாங்களாம் அத்தை இல்லையே. எப்படியாவது இந்த மானிகிட்ட போயிட்டு எப்படியாவது குட்டையை குழப்பி இவளை நம்ம பக்கம் இழுத்துக்க வேண்டித்தான். நம்ம சின்ன அவனுக்கு எப்படியாவது இவளை தாலி கட்டி வச்சுக்க வேண்டித்தான். இல்லைன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு இவள் ஆத்தாக்காரி போடுற சீனு இருக்கு. சீனு எப்பா கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது. எது வந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் வரணும். இப்போ வைக்கிறேன் பாருட்டி, சண்டையாவது சச்சராகுது. இப்போவே நான் என் தங்காச்சி கூட கூட்டு சேர்ந்து உங்களுக்கு வைக்கிறேன் பாருட்டி. பெரிய ஆப்பா என்னம்மா இவள் தான் பெரிய அத்தை, இவளுக்கு வாங்கி கொடுக்க போறாடா இவ. ஏட்டி என்னாட்டி நீனு எதோ தெரியாமல் அங்கே சண்டை நடந்து போச்சு, அதே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஒருத்தி நான் நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு விளவி போயிட்டா, நீயுமா இப்படி பிரிஞ்சு விளவி போகிற? ஏட்டி என் மாலினி கொஞ்சம் கூட உனக்கு பத்த பாசமே இல்லட்டி, ஒரு பாச உணர்வே இல்லட்டி. நான் என்னத்தை செய்யறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் கூடலாம் வந்து பிறந்ததுக்கு நான் எங்கேயாவது போய் தொங்கலாம் நல்லா முருங்கை மரத்தில். என்ன இவ எப்பவுமே நம்ம கூட சண்டை தான் வாங்க போறாங்க. சவாலெல்லாம் விட்டா இப்போ வந்து நின்றுக்கிட்டு அழுவுறாள் நம்மகிட்ட. என்ன பண்ணுறது, இது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. இவளெல்லாம் நடிக்க மாட்டா. இவ அஞ்சம்மாவது நடிப்பா, இவளாம் நடிக்க மாட்டா. இவளையும் நம்ம பகச்சிக்கிட்டோன்னா நம்ம புருஷங்கிட்டலாம் குப்பை கொட்டவே முடியாது. சரி பேசுவோம், என்னதான் பண்ணுறா என்னதான் சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்குவோம். எக்கா வாங்கிட்டு சண்டை போடணும்னு எனக்கு மட்டும் ஆசையாக்கா. என்னக்கா? சரி அழுவாத. நீ அழுவுறத பார்த்தா எனக்கும் அழுவ வந்துருச்சு. சரி அழுவாத. என்னக்கா எதுக்கு இப்போ நீ அழுவுற? உன்னை விட்டு நான் எங்கேயும் போய் பேச மாட்டேன், யார் கூட சேர மாட்டேன் பார்த்துக்க. இந்த சண்டாளி மாரி இவ தான் நம்மள 2 பேரையும் தண்ணி தள்ளி விட்ட மாரி புட்டா அன்னி பின்னாடியே சுற்றிக்கிட்டு. இப்போ பாரு கீதாக்கு கூட ஐஸ் வைக்கிறா பாரு. என்ன கணக்கில் ஐஸ் வச்சு அவள் என்னமோ என்ன வேணும் அத்தனை கேட்கறா. அந்த அளவுக்கு நம்ம நாய போயிட்டோம். நம்மளும் கேட்கடா என்ன? நம்ம 2 பேரும் எப்போ பார்த்தாலும் இந்த கீதா ஒதுக்கி வச்சே பழகிட்டாக்கா. எல்லாம் வாத்தாப்பா சொல்லு பணிக்க. சொல்லு தெரியுமா உனக்கு? வாத்தாக்காரி சரியான கோலுமுத்தி. எப்போ பாரு இந்த புள்ளியோகிட்ட உன் அத்தைவள்கிட்ட பேச வச்சு அவளும் நல்ல உள்ள கிடையாது, கெட்ட உழுன்னு சொல்லி கொடுத்தேன். இவன் மனசில் நெஞ்ச வளர்ச்சிட்டா. ஏட்டியா சரி அழுவாத விடு. இவ இருக்கிறான பயங்கரமான கோழு முத்திட்டி. இவ சரியான கோழு முத்தியா இருக்கிறதால தான் எப்படி ஐஸ் வச்சு அவளை வாங்க அத்தை நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாள. இனிமே இவளை சும்மா விட்டு வைக்கக்கூடாது இந்த கீதாவை. எட்டி இவன் என் பெரியம்மா தான் வெளிநாட்டில் எவ்வளோ ஒருத்தர் கட்டிக்கிட்டு வாடுறான்னு எல்லாம் ஊர் ஃபுல்லாக சொல்லி உங்ககிட்டலாம் சொல்லி அழுதுகிட்டு கிடந்தான். இன்ன வரைக்கும் இது பஞ்சவரணத்துக்கு தெரியாது. எட்டி 2வது பையன் தாண்டி ஒழுங்காக இருக்கிறான் போடுறக்கு. அவனுக்கு இவளை இழுத்து கட்டி வச்சா என்னட்டி? எட்டி மாலினி இவளை கட்டி வச்சோன்னு வச்சுக்கா. இவ சம்பாதிக்கிறது அத்தனையும் நமக்கு தான் பார்த்துக்க. இவ சம்பாதிக்கிற திமுறில் தாண்டி இந்த பஞ்சவரணம் ஆடுன்னு ஆடுறா. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது சொல்லிவிட்டான். எத்தாவது சொல்லி அவளை இந்த பக்கம் திசை திருப்பு இந்த அஞ்சம்மாக்கிட்ட இருந்து. ஆமாய்யக்கா நீ சொல்கிறது தான் கரெக்டு. இப்போ பாரு என் ஆக்ஷனை. ஏட்டி கீதா என்னடி அவன் மட்டும்தான் உங்களுக்கு அத்தையா? நாங்கள் 2 பேரும் அத்தை இல்லையாச்சி? என்னடி இவ இப்படி அவளுக்கு மட்டும் என்ன வேணும்னு கேட்குறாள? நாங்களாம் யார் கூட பிறந்துட்டோம்? என்னமோ உங்கள் அம்மா வந்து எங்களெலாம் பற்றி தப்பாக சொல்லி இது மாரி எங்களை கெட்ட பேராக ஆக்கி வச்சிருக்கு. இந்த பிஞ்சு மனசில் நஞ்ச வச்சிருக்கிற பாருக்கு. உங்கள் அம்மாவை நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம்? எப்போ பாரு எங்களை பிடிக்கல. சுத்தமாக அவங்களுக்கு எங்களை விருப்பமே இல்லை பார்த்துக்க. என்ன தான் நாங்கள் பண்ணி தொலைகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் இன்னும் என்ன தான் செய்யணும்? என்னத்த இப்படி பேசுகிறாங்களே? ஐயோ நான் ஒன்றுமே பேசலையே. எல்லாருமே எனக்கு ஒன்று தான் அத்தை. ஏன் இவங்க பேசுகிறாங்க இப்படி? இங்கே பாரடி கீதா இவ்வளோ சரியான ஆளுங்க, வில்லங்கமான ஆளுங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக பேசு. பாரு முகரை என்னமோ சொல்லி கொடுக்குற அவகிட்ட. என்னத்த அப்படி பேசுறீங்க? எல்லாருமே எனக்கு அத்தை தான். சரி வாங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் 3 பேருக்கும். எல்லாருக்கும் நான் ஒன்று வாங்கி கொடுக்குறேன். வாங்க ஏதோ வந்ததுக்கு ஞாபகார்த்தம் இல்லாத பாடி போவான். ஏட்டி கீதா இந்த ஊரில் நகை விலை ரொம்ப கம்மியாமட்டி. எனக்கு ஒரு 5 பவுன் எடுத்து கொடுட்டி. இந்த சின்ன குட்டிகளுக்கு 2த்துக்கும் பிடிச்ச ஒரு பவுனில் ஒரு கம்மல் வாங்கி கூடாண்டி கீதா. வாங்கிட்ட தானே நாங்கள் உரிமையாக கேட்க முடியும். ஏட்டி வாட்டி போவான். அதனால என்னத்த எல்லாருக்குமே வாங்கி தரேன். வாங்க போகலாம். மூஞ்சி முகரையும் பாரு. நான் தான் முத கேட்டேன். என்னமோ என்கிட்ட வந்து எனக்கு இடைஞ்சலா வந்து நிற்கிறாள். ஒரு 2 பேரும் நகை கடையை பார்த்துட்டு வாயை பொழந்துக்கிட்டு. சிக்கா அவ கிடக்குறா. அவ பேச்செல்லாம் காதில் வாங்காத. என்னமோ இவளை இவ வீட்டு பணத்தை கட்டுக்கட்டா எடுத்து நமக்கு செலவு பண்ண போறா. ஏதோ நம்ம அண்ணம்மாவை நமக்கு வாங்கி தரா. இவளுக்கு என்ன பொறாம, சரியான பொறாம பார்த்துக்க இவளுக்கு. ஏம்மா அருமையா இருக்குல்ல டிசைன்லாம். ஏன் பாய் நல்லா இருக்குதே. என்னமோ சட்டை கணக்கில் இருக்குதே. மாட்டிக்கிட்டு அப்படியே போற மாதிரி இருக்குதே. இதெல்லாம் எம்மா இருக்கும். ஏக்கா எல்லாம் அவளே பேசிடுவாக்கா. நமக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்து அப்படியே ஒய்யி ஓரமா அவன் பார்த்துட்டு பேக் பண்ணி கொடுக்கட்டும் அந்த ஆளு. என்ன சொல்ற?
ஆமாட்டி, எல்லாம் நம்ம அஞ்சமாவே பார்த்துக்குவா. இவ கூட பேசாம இருக்கிறது நமக்கு லாபம் தான், பேசினாலும் நமக்கு லாபம் தாண்டி. மொழி பேசுறான், இது என்ன ஒரு மொழி தெரியல. கடவுளை யாட்டி கீதா, என்னடி என்னமோ வித்தியாசமான மொழியில பேசுறிய? அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன சொல்ற? அது ஒன்றும் இல்லை அத்தை. உங்க 3 பேருக்கு சட்டை மாதிரி கேட்டீங்கல்ல ஆரம், அதில் 3 எடுத்து வைக்க சொன்னேன். நம்ம அஞ்சம்மா அத்தைக்கு மட்டும் சின்ன சின்னதாக பொம்பளை பிள்ளைவ இருக்குல்ல, ஒரு 2 கம்மல் கேட்டிருக்கிறேன், எடுத்து பேக் பண்ணிட்டாங்க. காசை கட்டிட்டு போக வேண்டித்தான், போகலாமா? ஏட்டி கீதா, அது இருக்க மாட்டேக்கிட்டி ஒரு 25 பவுனு. ஏட்டி அம்மா காசு கொடுத்து ஏண்டி வாங்குற? ஏட்டி உங்க அம்மா திட்ட போறாங்க டி. ஐயோ எங்க அண்ணன் அம்மா கேள்வி கேட்கும் பார்த்துக்க. ஏட்டி வானாட்டி, சும்மா 5 பவுனுக்கு வாங்கட்டி. ஐயோ அத்தை, அதனால என்ன இருக்கு, இங்கெல்லாம் விலை கம்மி அத்தை, தங்க விலை ரொம்ப கம்மி பார்த்துக்கோங்க. அதனால தான் ஆளுக்கு 30 பவுன் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பாப்பாங்களுக்கு மட்டும் சேர்த்து 2 பவுன் வாங்கியிருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் திட்டம் பண்ணாங்க, நான் பேசிக்கிறேன் வாங்க. என்னாட்டி? ஐயோ என்னமோ இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்குது ஒரு கலவரம். ஏம்மா எனக்கு பயமா இருக்க.